வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா f = -1,3 0, -1 2, -9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு be a linear function, இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் z into z ஃபைண்ட் f of x தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன் என்ன எழுதுவோம் ax + b அப்படின்றதா லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இது f of x ஃபங்க்ஷன்றதுனால நான் ax + b அப்படின்னு எழுதுகிறேன். இது லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏயும் பியும் என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இது தெரியும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சைடு என்னது -1 0 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே டொமைனில் வரும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த இதில் இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே கோடொமைனில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து எக்ஸு அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். இது எக்ஸு அப்படின்னு எடுத்தால் தான் இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ரெண்டு கடையில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது டொமைன், இது கோடொமைன், அது வேறு. இந்த வேல்யூவை எக்ஸுன்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த சம் நம்ம செய்ய போகிறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டேன் அப்படின்னா ஆன்சர் 3 வரும். கரெக்டாக அதே தான் இங்கே சொன்னது தான். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 போட்டால் ஆன்சர் -1. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 2 போட்டால் ஆன்சர் -9. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் எஃப் ஆஃப் -1 அப்படின்னா இந்த லீனியர் ஃபங்க்ஷனில் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும், a × -1 = b. ஸோ எஃப் ஆஃப் -1னாலே நமக்கு ஆன்சர் 3. ஸோ a × -1ன்றப்போ -a + b. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். அதே இது செகண்ட் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் 0 போடுறேன். ஸோ a × 0 + b. f of 0னா -1 = 0, a × 0 0, b = -1. ஓகேங்களா? ஸோ நமக்கு டைரெக்டாகவே இந்த இடத்துல பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சாலும் சரி தான், இல்லை பியோட வேல்யூவாகவே இருந்தாலும் சரி தான். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சப் b = -1 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் b = -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ -a இது அப்படியே லெஃப்ட் எழுதுகிறேன், -a + b = 3. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு. -a bக்கு பதிலாக -1 = 3. -a = இந்த -1 நம்பர் அந்த சைடு போகும்போது 3 -1 +1 மாறும் 4. ஸோ -a = 4 அப்படின்னா a = -4. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதலாம் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது -4. ஸோ -4 × x ப்ளஸ் பியோட வேல்யூ -1. ஸோ -4x -1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் -4x -1. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் போவோம். அடுத்தது 10th சம்மு. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி எ சர்க்யூட் C of t இஸ் கால்டு. ஓகேங்களா? சர்க்யூட் C of t தான் சர்க்யூட் இஸ் கால்டு எ லீனியர் சர்க்யூட். ஓகேங்களா? இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த superposition principle given by C of AT1 plus BT2 equal to ACT1 plus BC2. ஓகேங்களா? where A, B are constant so that the circuit C of t equal to 3t அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இஸ் லீனியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய given statement. C of t equal to 3t அப்படின்றதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ C of t equal to 3t. ஸோ அப்போ C of t1 அப்படின்னு போட்டிங்கன்னா 3t1 வரும். அதே இது டீக்கு பதிலாக நம்மளுக்கு ஏன்னா இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா AT1 BT2 A இப்படி தான் இருக்குது, இதுதான் இருக்குது. நம்ம இந்த சைடை வச்சு தான் அந்த சைடு கொடுக்க போகிறோம். அப்போ AT1 அப்படின்றப்ப இந்த இடத்துல டீக்கு பதிலாக ஏவை போட்டு T1 போட்டு பாருங்கள். C of
ஏ இன்ட்டு T1 ஓகேங்களா. டீக்கு பதிலாக AT1 போட்டிருக்கேன். அப்போ இந்த சைடு என்ன வரும் 3 இன்ட்டு AT1 ஓகேங்களா. டீக்கு பதிலாக AT1. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதே இது C ஆஃப் டீக்கு பதிலாக BT2ன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த சைடு என்ன வரும் 3 இன்ட்டு BT2 ஓகேங்களா. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத தனியாக ஆட் பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ C ஆஃப் AT1 ப்ளஸ் C ஆஃப் BT2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு AT1 ப்ளஸ் 3 இன்ட்டு BT2 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து சியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா AT1 ப்ளஸ் BT2 go to 3 இன்ட்டு AT1 ப்ளஸ் BT2 ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3T தான் கொடுத்துருக்கு. C ஆஃப் T கூட 3T அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அங்கே கிவன் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் பியும் தான் காமனாக இருக்குது, வெளியில் வந்திருக்குது ஓகேங்களா. காமனாக இருக்க டேர்ம் வெளியில் வரல, ஏவும் பியும் வெளியில் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவையும் பியையும் வெளியில் எடுக்கணும், சிக்கு பதிலாக 3 இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருந்து ஏவை காமன் ஆடுங்க, ஸோ 3T1 ஓகேங்களா. ப்ளஸ் இதுலேருந்து பிஏ காமன் ஆடுங்க 3T2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுது AT1 A இன்ட்டு 3T1 B இன்ட்டு 3T2 ஓகேங்களா. ஸோ இப்போ 3ன்றது என்னது C ஆஃப் Tனா 3T அப்படின்னு அர்த்தம். அப்போ 3T அப்படின்னா என்னது C ஆஃப் T எழுதலாமா. கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு C ஆஃப் T ஈக்குவல் டு 3T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3T1 அப்படின்றப்பையும் 3T2 அப்படின்றதையும் நம்ம என்ன எழுதலாம் C ஆஃப் T1 C ஆஃப் T2 எழுதலாமா. ஸோ A இன்ட்டு C ஆஃப் T1 ப்ளஸ் B இன்ட்டு C ஆஃப் T2 ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது C ஆஃப் AT1 ப்ளஸ் B ஆஃப் T2 ஈக்குவல் டு இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் C ஆஃப் AT1 ப்ளஸ் B ஆஃப் T2 ஈக்குவல் டு A இன்ட்டு CT1 ப்ளஸ் B இன்ட்டு CT2. ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது செஞ்சாச்சு ஓகேங்களா. சாரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ 3AT1 ப்ளஸ் 3BT2 இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க A இன்ட்டு CT1 ப்ளஸ் B இன்ட்டு CT2 சின்றது காமனாக. ஸோ இங்கே வந்து சின்றது இடத்துல 3 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏவை தான் வெளியில் கொண்டு வரேன். ஸோ ஏவை வெளியே கொண்டு வரேன்னா 3T1 சேர்த்து விட்டேன், ப்ளஸ் பியை வெளியே கொண்டு வரேன் 3T2 சேர்த்து விட்டேன். ஸோ இப்போ 3T1 3T ஈக்குவல் டு C ஆஃப் T ஓகேங்களா. C ஆஃப் T தான் 3T. அப்போ 3T அப்படின்றத நான் C ஆஃப் Tன்னு போடுறேன். 1 இருக்கிறதுனால 1, 2 இருக்கிறதுனால 2 ஓகேங்களா. CT2 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. கேட்டிருக்கதான் அவன் தான் கிவன் பை இதை கின்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதில் இருந்து சூப்பர் பொசிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்கதை வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக சாட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக தான் கேட்டிருக்கான். ஸோ ஹேன்ஸ் C ஆஃப் T ஈக்குவல் டு 3T இஸ் ஆல்சோ எ லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அதை லீனியர் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து அதையே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றத எடுத்து எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளோதான் 10th சம்மு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அடுத்த டாப்பிக்கை. நன்றி.